5 உயிர் போயிருக்கு, அது யாரும் மறுக்கவே முடியாது. ஆனா உயிரிழந்தவங்க நெரிசலாலேயோ இல்ல வேறு நிகழ்வுகள்லயோ உயிரிழந்தாங்களா? அங்கே போய் வெயிலின் தாக்கத்தால டீஹைட்ரேட் ஆகி உயிரிழந்திருக்காங்க. டீஹைட்ரேட்னு சன்ஸ்ட்ரோக்ங்கிற விழிப்புணர்வே மக்களுக்கு கிடையாது. சன்ஸ்ட்ரோக்னு என்னன்னு தெரியல. அதான் சொன்னேன், கண்ணு முன்னாடி ஒரு 14 வயசு பொண்ணு மயக்கம் போட்டு விழுது, இன்னொரு சின்ன குழந்தை மயக்கம் போட்டு விழுதுன்னா கூப்பிடுவதற்கு உதவி செய்வதற்கு அங்கே ஆள் இல்லைங்கிறது நிதர்சனமான உண்மை. தப்பிச்சு வந்ததுதான் நேற்றுக்கு வந்து எப்பவுமே யம தர்மராஜா எருமையில தான் வருவார். எனக்கு யம தர்மராஜா உதயசூரியன் சின்னத்துல வந்தார் நேற்று. அதான் கண்ணு முன்னாடி நினைச்சு. இது வந்து நீங்க வந்து துயர சம்பவம் மட்டும் கடந்து போகாதீங்க. இது வந்து ஒரு கொலைன்னு தான் சொல்லுவேன் நான். அதாவது இரண்டாவது கொலை. கள்ளக்குறிச்சி சம்பவம் எப்படி ஒரு கொலை, இது ஒரு கொலை தான். அங்கே டிஜிபி லெட்டர் போடுறாரு. டிஜிபி லெட்டர் போடுறாரு. என்ன லெட்டர் போடுறாரு? மெத்தடால் வந்து கட்டி கடங்காம போயிட்டு இருக்காரு. அதை பத்தி எந்த நடவடிக்கை இல்ல. 68 உயிரிழப்பு. அடுத்து இதே மாதிரி 15 லட்சம் பேர் வரும். நாங்க சொல்லல, நீங்களா சொன்னீங்க 15 லட்சம் பேர். இந்தியா உலகத்திலேயே இரண்டாவது பெரிய பீச் மெரினா பீச். அங்கே ஒரு நிர்வாகத்துல வச்சு 70 கிலோமீட்டர்ல உலகத்திலேயே இரண்டாவது பெரிய பீச் மெரினா பீச். 15 லட்சம் பேர் கூடிய விழாவை உங்களால நடத்த முடியலையா? 2003 நாங்க எப்படி நடத்தினோம்? புரட்சி தலைவி அம்மா எப்படி நடத்தினாங்க? ஒரு நிர்வாகம் செயல் வந்து இங்க பாருங்க, ஒரு நிர்வாகத்துல இருக்க அனைத்து கட்டமைப்புகளும் செயலிழந்து கையிழந்து நிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒண்ணு இல்ல சார். குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. கணவனை இழந்த பெண்மணிக்கு போஸ்ட்மார்ட்டம்க்கு மனைவியிட்ட கையெழுத்து வாங்க, அவங்க அம்மா கையெழுத்து வாங்க, உறவினர்கிட்ட போய் சொல்லி கையெழுத்து வாங்கி அவசரமா பாடி ஒப்படைச்சு இப்படி மறைமுக குற்றச்சாட்டு அவங்க சொல்றாங்க. என்ன குற்றச்சாட்டு? மறைமுக சொன்னாங்க. அந்த மனைவியோட இப்ப போடணுமா? எங்கட கையெழுத்து வாங்கல, நான் கையெழுத்து போனா அந்த மனைவி சொன்னா போடணுமா? ஆதாரத்தை கொடுக்கணுமா? இப்ப நீங்க தயாரா? திருக்கோவை செல்வராஜ் இவ்வளவு பேர் மயக்கம் போட்டிருக்காங்க, 230 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது சாதாரண நிகழ்வுன்னு கடந்து போயிட முடியுமா? 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது ஓரளவு இதை நம்மளால தடுத்திருக்க முடியுமா? முடியாது. ஒருத்தர் இறந்திருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு விட்டுருக்கலாம். அப்ப இது வந்து நிர்வாக ஃபெயிலியர் அப்படின்றாங்க. இல்ல, தவறு. ஒருத்தர் இறந்தாலும் அது தவறுதான். எந்த உயிர் இருந்தாலும் உயிர் தான் சார். ஒரு உயிர்னா பரவாயில்ல, 5 உயிர்னா ரொம்ப மோசம் அப்படிலாம் கிடையாது. அந்த இறந்த 5 பேர் குடும்பங்களுக்கு, இறந்தவர்களை தவிக்கின்ற அந்த குடும்பத்துக்கு அனுதாபம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது சத்தியன் சொன்னார் இல்லையா, அந்த 5 பேர் செத்தவங்கள நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல பேரிகேட்டுக்குள் உட்கார்ந்து இருந்தாங்க இல்லையா, 2 மணி நேரம் நிகழ்ச்சிக்கு. காலையில் 7 மணிலிருந்து வர ஆரம்பிச்சாங்க சார். அவங்க எல்லாருமே சாப்பாடு, தண்ணி, தொப்பி, கொடையோட எவ்வளவு பேர் பார்த்தீங்க? அதாவது வெயில் தாக்கம் 32 டிகிரி அதிகமான வெயில். அதுல வந்து எந்த இடத்துலயாவது மக்கள் வந்து கூட்டமா நெரிச்சலா உட்கார்ற இடத்துலயோ வேற எங்காவது வந்து ஏதாவது நிகழ்ச்சி நடக்கும் போது ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்ததா சொல்லுங்க பாப்போம். எதுவுமே இல்ல. ஒட்டுமொத்தமா வெளியேறும் போது காவல்துறையை கட்டுப்படுத்துறாங்க. கட்டுப்படுத்த முடியாது சார். அத்தனை கூட்டத்தை ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல எடுத்துங்க, நீங்க காட்டிட்டு இருக்கிறீங்களா, ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு 1000 பேர் 2000 பேர் நிக்கலாம். 50,000 பேர் ஒட்டுக்கா உள்ள போனா ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த பிளாட்ஃபார்ம்ல நிக்க முடியுமா? ஒரு மனசாட்சியோட பேசணும் சார். அரசாங்கம் சார், நீங்க 15 லட்சம் பேர் வருவாங்கன்றப்ப எந்தெந்த ரயில்வே ஸ்டேஷன்ல எவ்வளவு பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே சார். அரசாங்கம்ல நீங்க ஒரு நிமிஷம் அனுமதி ஏங்க, ஒரு நிமிஷம் என்ன கேட்டா, இறந்தவர்கள் நீர் சத்து குறைபாடு, அதனால டீஹைட்ரேஷன். அப்ப அங்க தண்ணி கிடைக்கலங்கறனால நீர் சத்து குறைபாடுல இறந்திருக்காங்க. இப்போ ஒரே ஒரு தரவு தான் கேக்குறேன். ஒரே நிமிஷம் இருங்க சார். ஒரு நிமிஷம் சாரி, அப்படி இல்ல, இருங்க ஒரு நிமிஷம். நீங்க அரசின் கட்டமைப்பு நான் கேக்குற கேள்வி மக்கள்கிட்ட போய் சார், நீங்க பேசுறப்ப இல்ல மக்கள்கிட்ட போய் சார், பேசுறப்ப குறுக்கிட விட்டனா மக்கள்கிட்ட போய் சார் இருங்க. அரசின் தரப்புல எல்லாமே சரியா இருந்துன்னா எத்தனை பேருந்துகள் இயக்கப்பட்டன இந்த ஈவென்ட்காக? என்னைக்கு லெட்டர் போட்டாங்க? ரயில்வேஸ்க்கு வந்து அடிஷனலா ட்ரெயின் ஆபரேட் பண்றதுக்கு எப்ப லெட்டர் போட்டாங்க? ஆதாரத்தை வெளியிடுவாங்க. தண்ணி இல்லன்றதா பெரிய குற்றச்சாட்டா சொல்றாங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்க இந்த மாதிரி இடையில பேச விடுவீங்களா? இல்ல இந்த மாதிரி பேச விடுவீங்களா? இடையில ஒரு பொறுப்பா பேசணும். நீங்க பொறுப்பா நடந்துக்கிற முதல் நெறியாளர் சார். கண்ணாடியை கட்டி சொல்லுங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இல்ல 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 சும்மா சண்டைங்க போடாதீங்க. நேரடியா களத்துல நின்னு அனுபவிச்சு வந்து தப்பிச்சோம் பொழைச்சோம் ஓடி வந்திருக்கோம் சார். இந்த மாதிரி தான் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தப்பிச்சோம் பொழைச்சோம் வந்து ஓடி வந்திருக்காங்க. விவாதத்துக்கு வந்திருக்கீங்க, சோஷியல் மீடியால பேசல. இல்ல இல்ல, நீங்க என்ன வேணா சொல்லலாம். சோஷியல் மீடியா விவாதமோ
தப்பிச்சவன் பொழைச்சோன்னு தப்பிச்சு வந்து அனுபவிச்சவங்க தெரியும். சரி, அதோட சரி, வேதனை கேள்வி எல்லாம். முடிச்சிட்டீங்களா? பதில் வாங்க. என்ன தப்பிச்சு வந்திருக்க? உயிரோட தான் இருக்கிற நீ சார், உயிரோட இல்ல, நீவா போக வேண்டாம். தப்பிச்சு வந்திருக்கிற சார், ஒரு நிமிஷம் நம்ம சார், எல்லாரும் உயிரோட பார்த்துட்டு இருக்கோம். இருக்கிற இன்னும் ஒரு 2 வருஷம் ஆட்சி பண்ணீங்க, நீ கூட இருக்க மாட்டீங்க உயிரோட. ஒரு நிமிஷம். நான் விவாதத்துக்கு தொடக்கத்திலே சொன்னேன். உங்க ஆட்சியில சார், விவாதத்துக்கு தொடக்கத்திலே சொன்னேன், தனி மனித ரீதியான விமர்சனம் வேண்டாம். கோவை செல்வராஜ் உங்களுக்கு சொல்றேன். கோவை செல்வராஜ் மட்டும் பேசட்டும், வேற யாருடைய ஆடியோ வேண்டாம். பேசணுமா வேண்டாமா? இல்ல, நீங்க கோவை செல்வராஜ். அதாவது 70 இடத்துல வந்து தண்ணி தொட்டி எல்லா இடத்துலயும் வச்சிருந்தது. ஒரு பேரிகேட்ல வந்து 2000 பேர் உட்கார்ற மாதிரி பேரிகேட் போட்டிருந்தாங்க. எது வரைக்கும் ஒரு 10 நாள் 15 நாள தொடர்ச்சி மாநகராட்சி, தமிழ்நாடு அரசு, தலைமை செயலாளர், காவல்துறை, ரயில்வே துறை, விமானத்துறை எல்லாருமே கூட்டம் நடத்தி இதுக்கு எப்படி செய்யணும்னு முடிவெடுத்தாங்க. 4 நாளைக்கு முன்னாடியே சொன்னாங்க, தயவு செய்து வருகிற மக்கள் வெயில் தாக்கம் அதிகமா இருக்கும், தொப்பி போட்டு வாங்க, கொடை எடுத்துட்டு வாங்க, தண்ணி பாட்டில். அதாவது 2 மணி நேர நிகழ்ச்சி தான். ஆனா காலையில் 7 மணிக்கு ஆர்வத்தில் மக்கள் வந்தாங்க. நிகழ்ச்சி நடக்கும் போதோ அங்க இருக்கும் போதோ எந்த பிரச்சனையும் இல்லை. வெயில் தாக்கம் அதிகம். 2வது வந்து எல்லா ஏற்பாடு பண்ணாங்க. மருத்துவத்துறையில வந்து பாரா மெடிக்கல்ங்கிறதுல எல்லா மருத்துவ கிட்டோட ஒரு 1000 குரூப் உள்ள இருந்தாங்க. அதோட மருத்துவ முகாம் டென்ட் அமைக்கப்பட்டு, அதே நீங்க டிவியில காட்டுறீங்களே, ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்ததை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தூக்கிட்டு போறாங்களா, அந்த முகாமுக்கு தான் எடுத்துட்டு போறாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. ரயில் வந்து 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு ஒரு ரயில் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின், எல்லா ட்ரெயினுமே வந்து போயிட்டு தான் இருந்தது. பஸ் வந்து 1500 பஸ் உங்களுக்கு வந்து அங்க வந்து விட்டுருந்தாங்க. எல்லா பகுதியிலும் கார் மட்டுமே 60,000-70,000 கார், ஜனகம் வந்த கார். எதுவுமே வெளியே போக முடியாது, உள்ள வர முடியாத அளவுக்கு எல்லா ரோடு பூரா நிறைஞ்சிட்டாங்க. எப்படி சார் அந்த வழியில பஸ் வெளியே வர முடியும்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.